அவையோர்களே வணக்கம். சு. வெங்கடேசன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு காவல் கோட்டம். அவர் எழுதிய வரையுக நாயகன் வேள்பாரி ஆனந்த விகடனில் 2016 முதல் 2 ஆண்டுகள் தொடராக வெளிவந்து பெரும் பாராட்டை பெற்றது. வேள்பாரி வரலாற்றில் பொது புத்தியில் பதிந்த தவறுகளை திருத்தி தமிழரின் ஆதி வரலாறு மற்றும் வாழ்வியலை ஒரே நேரோட்டமாய் விளக்குகிறது. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி என்பதை தாண்டி தமிழ் பண்பாட்டிற்கு பாரியின் பங்களிப்பை ஆழமாக ஆராய்கிறது. நிர்வாக திறன்கள், பரம்பு நாட்டின் ஆட்சி முறை மற்றும் கிபி 2000 ஆண்டுகளில் படையெடுத்த கில்ஜி, முகலாயர், மௌரியர், சுல்தான்கள் போன்றோர் ஏன் தமிழ் நிலத்தில் கால் பதிக்க முடியவில்லை போன்ற கேள்விகளுக்கு வேள்பாரி விடையளிக்கிறது. தமிழரின் புற வாழ்வை அழகாக சித்தரிக்கும் சு. வெங்கடேசனின் இந்த இலக்கிய படைப்பை நாட்டிய நாடகமாக உங்கள் முன் அரங்கேற்றுகிறோம். வீரயுக நாயகன் வேள்பாரி கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள். வேள்பாரி பரம நாட்டின் கொடை அரசர். மூவேந்தர்களின் பேராசைக்கு எதிராக இயற்கையை காப்பாற்ற போராடியவர். கபிலர் பெரும் புலவர், பாரியின் உற்ற நண்பர். அரசி ஆதினி பாரியின் மனைவி. இயற்கை மீதான அன்பு மற்றும் தம்பதியரின் பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு. முடியன் பரம நாட்டின் படை தளபதி. நீலன், உதிரன் பரம நாட்டின் இளைய தளபதிகள். தேக்கன் பரம நாட்டின் மூத்த தளபதி மற்றும் பரம்பின் ஆசான். குறுநில மன்னன் செம்பல் பாரியின் நம்பிக்கைக்குரியவர், அப்பகுதி மக்களின் வாழ்வியலை பிரதிபலிப்பவர். குலசேகர பாண்டியன் பாரியின் புகழ் மற்றும் வளங்கள் மீது பொறாமை கொண்டு சேர சோழர்களுடன் இணைந்து பாரிக்கு எதிராக போரிட்ட மூவேந்தர்களில் ஒருவர். கருங்கைவாணன் பாண்டிய படையின் தளபதி. திசைவேளார் அறிவியல் மற்றும் வானியல் அறிவுடன் நாட்டுக்கு சேவை செய்த அறிஞர். காலம்பன் பாண்டியர்களின் கொடுமையிலிருந்து தன் திரையர் குடியினரை காக்க முதலில் பாரியுடன் சண்டையிட்ட பழங்குடி தலைவர். பின்னர் பாண்டியர்களுக்கு எதிராக பாரியுடன் இணைந்தார். தென்றல் மலர் நறுமணத்தை பரப்புவது போல் பாணர்கள் பாரியின் புகழை பரப்பினர். அருகநாட்டு மன்னன் செம்பன் அரண்மனையில் ஓர் மாலை வேளையில். கொற்றவை கூத்து இது பயின்று பழகும் கலை அன்று. பார்வையாளனின் கலை தாகத்திற்காக ஆடப்படும் நடனமும் அன்று. சொற்களாலும் பாவனைகளாலும் சொல்லி மாளாத மனித உணர்வு ஓட்டத்தின் வடிந்துவிடாத வடிகால் இது. பரம்பில் கொற்றவை கூத்தின் முதல் நாள் காட்சி. டம் 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 டமடமரே டம் 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 டமடமரே dum 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 re dum 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 re
தேவ வாக்கு விலங்கை கைப்பற்ற குலசேகர பாண்டியன் பல காரணங்களுக்காக விரும்பினான். பொருளாதார வளம். பரம்பு மலையின் தனித்துவமான இயற்கை வளங்களில் ஒன்றான இவ்விலங்குகள் வணிகத்தின் மூலம் தன் அரச கருவூலத்தை பெருக்கும் என அவன் கருதினான். வழி செலுத்தும் திறன். இவ்விலங்குகள் அமர்ந்திருக்கும் போது எப்போதும் வடக்கு திசையே நோக்கியிருக்கும் தனித்தன்மை கொண்டவை. கிரேக்கர்களுடனான முத்து வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பாண்டியனுக்கு கடல் பயணங்களின் போது தன் மாலுமிகளுக்கு திசை காட்ட இது அத்தியாவசியமானது. ஆதிக்கத்திற்கான குறியீடு. இவ்விலங்குகளை பறிப்பது வேள்பாரியின் சுதந்திரத்தை அடிபணியச் செய்வதற்கான ஒரு குறியீடாகவும் இருந்தது. இம்மோதல் இயற்கையுடனான இருவேறு அணுகுமுறைகளை குறிக்கிறது. வேள்பாரியின் நிலையான மரியாதைக்குரிய அணுகுமுறைக்கும் குலசேகர பாண்டியனின் சுரண்டல் மனப்பான்மைக்கும் இடையிலான முரண்பாடாக இது அமைந்தது. பரம்பில் வாழும் மக்களில் சிறு எண்ணிக்கையில் மட்டுமே உள்ள திரையர்களை பாண்டிய மன்னனின் படை சிறைப்பிடித்தது. சிறைப்பிடித்த பரம்பின் திரையர்களையே பாரிக்கு எதிராக ஏவும் அரசியல் உத்தியின் அடுத்த கட்டமாக தளபதி கருங்கை வாணன் திரையர் தலைவன் காலம்பனை மிரட்டினான். பரம்பு வீரர்கள் காலம்பனுடன் சேர்ந்து பாண்டியனின் துறைமுகத்தை முழுமையாக எரித்து அழித்தனர். பாண்டியனின் சிறையில் இருந்த அதிரையர்களை மீட்டு அவர்களுடன் காலம்பன் பரம்புக்கு திரும்பினான். அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பரம்பு மக்களின் ஒயிலாட்டம்.
ஒரு காலத்தில் நிலத்துக்காக நடந்த போர், பிற்காலத்தில் அடிமைகளை பெருப்பதற்காக, ஆதிக்கத்தை காட்ட, வணிகம் பெருக்க என பல நோக்கம் நிறைவேற நடந்தது. சேர சோழ பாண்டியர் தவிர்த்து பாரி போன்ற குடித்தலைவரை குறுநில மன்னன் என்ற சொல்லுக்குள் அடைத்ததோடு மட்டுமல்லாமல், குறுநில மன்னன் என்ற சொல்லையே இரண்டாம் தர சொல்லாகவே பார்க்க பழகிவிட்டோம். பண்டை தமிழரின் பண்பாட்டு வேர்களை 1000 ஆண்டுகள் ஆள வளர்த்தவர்கள் குடித்தலைவர்கள். பாரியும் மூவேந்தருக்கும் கண்ட போர்க்களத்தின் கதை என்ன ஆனது? பாரி வென்றானா? பல நூறாண்டுகள் கழித்து ஒரு கட்டத்தில் மூவேந்தர் அரசுகள் வரலாற்றிலிருந்து எப்படி நீங்கியது? சு. வெங்கடேசன் போன்ற கள ஆய்வு ஆராய்ச்சியாளர்கள் பார்வையில் வரலாறை பார்க்க தொடங்குவோம். இந்த நாடகமாக்கத்தை கண்டு களித்த அனைவருக்கும் நன்றி பல. வணக்கம், நான் ஆதவன். நீங்கள் இப்பொழுது பார்த்து ரசித்த வேள்பாரி நாடகத்தின் இயக்குனர். எங்களது மாணவர்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த பே ஏரியா தமிழ் மன்றத்திற்கு நன்றி. இந்த படைப்பை உருவாக்க மிகுந்த ஆவலோடு கடுமையாக உழைத்த எங்களது மாணவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். இந்த நேரத்தில் எங்களது நாடகக் குழுவினர் நண்பர் சுவாமி, சதீஷ், சங்கரி, கமலேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் இல்லாமல் இந்த வெற்றிக்கு வாய்ப்பில்லை. மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் சான் ரமோன் இன்டர்நேஷ்னல் தமிழ் அகாடமி, மலர், நாதன், பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றி. எங்களது மாணவர்களை உற்சாகப்படுத்தி நாடகத்தை நேரில் வந்து பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாழ்க வளர்க தமிழ்.